இந்த குடும்ப உறவுகள், அத பற்றி கொஞ்சம் எங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக சில சத்தியங்கள சொல்லுங்கண்ணா. குடும்பம்னு சொல்லும்போது கடவுள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிள்ளை இருக்காங்க. அதான் ஒரு குடும்பம் ஆச்சா. இப்போ நம்ம என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு சொசைட்டியில் கலாச்சாரம் மாறி போச்சு. இப்போ என்ன, இப்போ அதாவது 2 இன்கம் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டோம். இப்போ 2 பேரும் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும். ஆனால் அதுக்கு காரணம் ரூட் காசுக்கு போகணும். அது ரூட் காசு என்னன்னா ஃபெமினிசம்னு ஒன்று வந்துச்சு. ஃபெமினிசம்னா பெண்கள் உரிமை. நாங்கள் எங்களுக்கு இந்த ஜாப் படிப்போம், வேலைக்கு வருவோம், எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. தப்பு கிடையாது. அதுல எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த ஃபெமினிசம் ஏன் வந்துச்சு காரணம் ஆண்கள் தான் காரணம். ஏன்னா இப்ப ஒரு நாள் எடுத்தீங்கன்னா 1900 ஏர்லி 1900 போனீங்கன்னா ஒன்றும் வேணாம். நம்ம இந்தியாவில் எடுத்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பெண்கள் வீட்டில் இருந்து குடும்பத்தை பிள்ளைகளை பார்த்துப்பாங்க. அப்படிதான் இருந்து. ஆமா, அது என்ன, அந்த மென் நிறைய உமனை அபியூஸ் பண்ணதுனால ஆண்கள் பெண்களை கொடுமைப்படுத்துறதுனால, அதனாலதான் அமெரிக்கால அதான் காரணம். 50ஸ்ல இந்த ஃபெமினிசம் இங்க வந்துச்சு. 1950ஸ்ல இங்க வந்துச்சு. அப்பவே வந்துச்சு. ஆமா, இங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்லாம் யூஸ்வலா ஒர்க் பண்ணா மனைவி வீட்டுல இருந்து பிள்ளைகளை பார்த்து அப்பெல்லாம் பெரிய பெரிய குடும்பம் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தா 5 பிள்ளை 6 பிள்ளை 7 பிள்ளை ரொம்ப காமன். 50-60 இயர்ஸ் இங்கே ரொம்ப ஆச்சரியமா. ஆமா, இப்ப ஒரு பிள்ளை வச்சுக்கிறாங்க. கல்யாணம் வேணான்னு தான் இருக்கு. எல்லாம் கல்ச்சர் மாறி போச்சு. அது என்ன காரணம்னா, அந்த காலத்துல இந்த மென்னு இந்த ஆல்கஹால் வந்துச்சு. அதை குடிச்சு ஆமா பெண்களை அபியூஸ் பண்ணி பிள்ளைய பாக்குறாங்க. அவ குடிச்சுட்டு பொண்டாட்டியா அடிக்கிறாரு. அவங்க பிள்ளைய பாக்குற அம்மா அடி வாங்குற பிள்ளைய பார்த்து வளருது. பார்த்துட்டு ஐயோ ஏன் அம்மா அப்படி, அம்மாவால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா கையில வேலை கிடையாது. புருஷன் வெளியே அனுப்பிச்சுன்னா அந்த தெருவுல தான் நிக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம் எதுவுமே கிடையாது. ஆமா, இது சாத்தானோட வேலை தான். இது சாத்தான் விரும்பியா நம்ம டிஸ்ட்ராய் அண்ட் கில் பிறந்து சாத்தான் வந்திருக்கிறான். இப்போ அதனால என்ன ஆகி போச்சுன்னா, அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஐயா நான் எங்க அம்மா வாட்டி எனக்கு இருக்கு இல்லை, நானும் போய் படிப்பேன். ஆமா, அப்படி பண்ணக்கூடாது. ஆமா, எனக்குன்னு ஒரு இது வேணும், ஒரு உரிமை வேணும். எனக்கு கையில நானும் சம்பாதிக்கணும். அப்ப அந்த இது நிக்கணும். அந்த இதெல்லாம் வந்ததான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ரூட் காஸ் அன்பார்ச்சுனேட்லி மென்னு தான் காரணம். ஃபெமினிசம் வந்துச்சு காரணம் ஆனா அது ரூட் காஸ் சரிதான். ஏன்னா அபியூஸ் பண்ணனால அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பெண்கள்லாம் இருந்து செஞ்சாங்க. ஆனா இப்ப அது எங்க போயிடுச்சுன்னா, ஆண்கள் தேவையில்லை, ஏன்னா நாங்களே எல்லாம் பண்ணிப்போம். அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கை கிடையாது பெரும்பாலும் பெண்களுக்கு. எங்க ஜெனரேஷன் பார்த்து இல்ல. அப்புறம் இன்னொன்னு வந்துச்சு. அதுக்கான இந்த கே லெஸ்பியனுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஆமா, அந்த இதுக்கு போயிடுச்சு. ஏன்னா மேரேஜ்ல நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அம்மா அப்பா மேரேஜ பாக்குறாங்க. இப்போ 10 சண்டை அப்பா அடிக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு உள்ள இந்த எங்க ஜெனரேஷன் போய் கேட்டீங்கன்னா நிறைய கல்யாணம் முடிக்க இஷ்டம் கிடையாது. குடும்பங்கிற உறவு சிதைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க முக்கியம் கரியர் ஜாப் தான் முக்கியமாயிருச்சு. ஆமா ஆமா, இவன் என்ன பண்ண, நல்லா படிச்சுட்டு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆங்கிலத்தில் எல்லா ஜாபும் நான் செய்ய முடியும். அப்ப அந்த மைண்ட் செட் போயிட்டாங்க. இப்போ அது கடவுள் யோசிச்சு பாருங்க, கடவுள் எப்படி படைச்சா இருப்பாருங்களேன். ஆணை படைச்சு, ஏன்னா அவன் தனியா இருக்கு நல்லது இல்லைஞ்சு ஒரு ஹெல்ப்பர் வேணும்னு ஏவலை படைச்சாரு. படிச்சு அவர் என்ன சொல்றாரு, தாயும் தந்தையும், அதாவது லீவ் யூ ஃபாதர் அண்ட் மதர் அப்பா அம்மா இல்லையே. ஆமா, அப்படி சொல்ல அது எப்படி ஆண்டவர் சொல்லிருக்காரு? லீவ் யூ ஃபாதர் மதர்னா ஆடாம இதுக்கு அம்மா அப்பாவே கிடையாது. அது நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்ப லீவ் யூ ஃபாதர் மதர்னா அந்த தெருல விட, அம்மா அப்பா தெருல விட சொல்ல. அதாவது அந்த பிசிக்கல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. கல்யாணம் முடிச்சா நீ தான் அந்த வீட்டுக்கு ஹெட், நாட்டு அம்மா அப்பா கிடையாது. அதுவும் அவங்கள ஆனர் பண்றது, அவங்களை ப்ரொவைட் பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, கல்ச்சர் எப்படி ஆகி போச்சுன்னா, ஒன்னு அம்மா அப்பா இருந்து நம்ம ஊர்ல இருந்து பிள்ளை கூட இருந்து மேரேஜ்ல பிரச்சனை வரும். அது ஒரு அப்பாவுக்கு இருக்கு. இல்ல 2 பேரும் வேலைக்கு போறாங்க, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா காலையில வேலைக்கு போறாங்க, ஈவினிங் தான் வராங்க. 2 பேரும் வீட்டுக்கும் டயர்டா வருவாங்க. அதுக்கு 2-3 பிள்ளை என்ன பண்ண, டே கேர்ல விட்டுருவாங்க. அம்மா அப்பா பிள்ளைய பார்த்துப்பாங்க. அது அதுவும் தேவையில்ல. தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு கிடைக்கும். இப்ப டே கேர்ல விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு எப்படி வேறு வியா டுடே 2 இன்கம் வேணும், ஒரு இன்கம்ல மேனேஜ் பண்ண முடியாங்க சொல்லி எக்கானமி மாறி போச்சு. இப்ப ஒருத்தர் இன்கம்ல 3 வேளை சாப்பிட வேணா முடியுமே தவிர, வீடு காரவங்க 2 பேரும் வேணும்னு ஆயிப்போச்சு. இது ஒரு டிசப்ஷன். அது கடவுள் பிளான் அது கிடையாது. டிசப்ஷன் சொல்லும்போது அது என்ன சொல்றது தமிழ்ல, அது வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாரும். ஏன்னா கடவுள் பிளான் பெரிய வார்த்தையா இருக்கு. ஆமா, இப்ப கடவுள் பிளான் கணவன் சம்பாதிச்சு மனைவி கிரைஸ்ட் நேசிச்ச மாதிரி நேசிக்கணும், அவருக்கு உயிரை கூட கொடுக்கணும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது மென்னுக்கு தெரியல.
மனைவியர் பார்த்து என்ன சொல்றாரு, சபைக்கு எப்படி சபை கிறிஸ்துவுக்கு எப்படி அந்த கீழ்ப்படியும்? மாதிரி எல்லாருக்கும் அது பெண்களுக்கும் பிடிக்காது. அது கூட ஆண்களும் என்ன செய்யணும்னு தெரியல, பெண்களுக்கு தெரியல. இப்ப எப்படி தெரியுமா, பேட்டில் ஆஃப் செக்ஸ்னு ஆயிப்போச்சு. அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிப்போச்சு. ஒருத்தரோட ட்ரஸ்ட் பண்ண முடியல. 2 பேரும் என்னப்பா பரஸ்பரம் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க இல்ல நம்பிக்கை வைக்க முடியல. இப்ப என்ன பண்ணாங்க, இப்ப ஒரு பொண்ணு நல்ல ஜாப், நல்ல கொரியர் டாப்ல பொசிஷன்ல இருக்கிறா, புருஷன் அப்படி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அப்படி அவங்கள அந்த ஒருத்தருக்கு சம்பிஷன் இருந்து பெண்களா பண்ண முடியாது. ஒரு கிரைஸ்மா இப்படி லவ் பண்ணா ஆம்பளைக்கும் தெரியாது. அதான் இன்னைக்கு இங்க வந்து டிவோர்ஸ் ஆகும்னா செப்பரேஷன் பண்றாங்கன்னா டிவோர்ஸ் பண்றாங்க இன்னைக்கு. இது குவைட் காமன் ஆகி போச்சு. சபை கிறிஸ்துவை நேசித்தது போல அப்படிங்கிறீங்க. கிறிஸ்து எப்படி சபையை நேசிச்சாரோ அப்ப அந்த உயிரை மாதிரி கொடுத்து புருஷனை செய்ய சொல்றாரு. ஒரு கணவன் வந்து மனைவிக்காக ஆமா. ஜீவனையும் கொடுக்கணும், உயிரையும் ஆமா. கொடுக்கணும். அதே மனைவி என்ன சொல்றாரு, சபை எப்படி வந்து கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சுச்சோ அதே மாதிரி எல்லாவற்றிலும் கணவன் கீழ்ப்படின்னு சொல்றாரு. கடந்து பேசாத, சதையை போல நேசின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது எத்தனை பேர் செய்யறாங்க? அதுக்குள்ள 2 பேருமே சேர்த்து செய்யறது இல்லை. இன்னைக்கு எப்படி தெரியும் ஆகி போச்சுன்னா, இப்ப நிறைய யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க, இந்தியாவிலே 51-52% கிறிஸ்டியன் வந்து டிவோர்ஸ்ல போய் நிக்கிறாங்க கோர்ட்ல. அப்ப நீ கடவுளை படிச்சு கடவுள் வார்த்தை தெரிஞ்சிருந்தா எப்படி நடக்குது? ஹிந்து வந்து மேரேஜ் கூட வந்து அதை விட நம்ம மேல இருக்கிறோமா டிவோர்ஸ் பண்றது. என்ன ஒரு சாட்சியா நம்ம இருக்கிறோம் நம்ம. அப்ப என்ன உயிரோட கடவுளை கும்புறேன்றீங்க, என்னடா உங்க இதுல வந்து எங்களை விட மோரா டிவோர்ஸ் பண்றீங்கன்னு தமிழ்நாடு நீங்க போய் கூகுள் பண்ணாலே தெரியும். அது இங்க கேட்க வேணாம், வெஸ்டர்ன் கண்ட்ரி கேட்கவே வேணாம். அது வேற மாதிரி. ஆமா. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, கடவுள் ஒரு குடும்பம்னு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சாரு. இப்படிதான் இருக்கணும், புருஷன் நீ மட்டும் வேலை பாரு. ஒரு 3-4 பிள்ளை இருந்தா அது பாக்குறதே பெரிய காரியம். அது ஈஸி கிடையாது. வீடையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு சாப்பாடை கொடுத்து வைக்கிறோம். அது மனைவி சார், அது ஃபுல் டைம் ஜாப். அதை விட்டுட்டு போய் வெளியில போய் ஃபுல் டைம் ஜாப் பண்ணா குடும்பம் எப்படி உருப்படும்? அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா மென்னு பண்ண தப்பு தான் காரணம் அதுக்கு. ஆனா இப்ப வந்து மென்னு தப்பு பண்ணிட்டே போறாங்க, உமன் தப்பு கூட. மேரேஜ்ங்கிற வந்து இன்னைக்கு எத்தனை பேர் ஹாப்பிலி மேரிட் கப்பல் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்களே பாருங்க. அது வெரி ஃபியூ தான் இருக்கு. அப்ப குடும்பங்கிற அமைப்பு எப்படி? ஏன்னா சாத்தானுக்கு வந்து இப்ப ஒரு குடும்பத்தை அழிச்சா வந்து நாட்டை அழிச்ச மாதிரி தான். ஏன்னா குடும்பத்தை நீங்க அழிச்சானா என்ன ஆகும்னா, பிள்ளைய பார்த்து வளர்றாங்க. அம்மா அப்பா ஒன்று டிவோர்ஸ் பண்றாங்க, இல்லை செப்பரேட் ஆகிருக்கிறாங்க, இப்போ சண்டை போட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன சாட்சியா இருக்கு? அவங்களுக்கு மேரேஜே நம்பிக்கை கிடையாது. அதனால கே லெஸ்பியனா மாறிடுறாங்க சிலர். எல்லாரும் மேரேஜே பண்ணாம இருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு சொசைட்டி நடந்துகிட்டு இருக்கு. அவன் கோல் என்ன, குடும்பத்தை அழிக்கணும். இப்போ ஏன் தெரியுமா, புருஷன் மண்ணாண்டி சேர்ந்து ஒரு மணி ப்ரே பண்ணாங்கன்னா தே கேன் பிரிங் த ஹெவன் டவுன். அதை ஸ்டாப் பண்றத குடும்பத்தை அழிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லையே, 2 பேரும் முன்னே சேர்ந்து ப்ரே பண்ணா ஒரு பர்சன் ஆண்டவர் இருக்கிறார். சேர்ந்து என்ன அக்ரிமெண்ட் பண்ணி ப்ரே பண்ணும். அது எவ்ரிடே யார் பண்ண முடியும்? சர்ச்சுக்குள்ள ஒன்ஸ் வீக் போவீங்க, ப்ரேயர் மீட்டிங் ஒன்ஸ் வீக் போவீங்க. வீட்டில் தான் அம்மா அப்பாவா சேர்ந்து கலங்கோர்த்து சேர்ந்து ப்ரே பண்ண முடியும். அதை அழிக்கிறதா இருந்தால் அந்த குடும்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணணும். அதான் நீ சாத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃபெமினிசம் வந்து இருக்கு. அதுவும் இன்னொன்று இருக்கு, மென் இருக்கு, மேல் சோவனிசம் சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து தமிழ்ல என்ன சரியா சொல்ல தெரியல. நான் தான் வச்சதான் சட்டம், நான் சொன்னபடிதான் நடக்கணும். ஆமா, நான் தான் இந்த வீட்டுல தலைமை, நான் சொன்னபடி. ஆமா, நான் சொன்னபடி நீ கேட்கணும் அப்படின்னு. அது உங்க பெண்களை வந்து நாங்க உங்களுக்கு கீழ்ப்பணி அவசியம் இல்லை, எங்க ஸ்டெப் நாங்க செய்வோம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேருமே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்களும் பெண், கணவன் மரணம் பண்ணிருக்க, பெண்கள் மனைவி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவனுக்கு என்ன அல்டிமேட் கோல் என்ன ஆகுது? குடும்பம் செஞ்சு போகுது. குடும்பம் செஞ்சு போய் ஒன்று டிவோர்ஸ்ல முடியுது, இல்லை செப்பரேஷன்ல போய் முடியுது, இல்லை கல்யாணமே முடிக்காம இருக்கிறாங்க. அப்படி இருந்தா சேர்ந்து ஒரு ஐக்கியமா ப்ரே பண்றதுக்கு குடும்பமே இப்ப கிடையாது. வெரி ஃபியூ % தான் இருக்கு இப்போ. எத்தனை குடும்பத்துல வந்து கணவன் மனைவி சேர்ந்து நைட்டு ப்ரே பண்ணுவாங்க? வெரி ஃபியூ. அது பெரிய பவர் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வந்து அக்ரி பண்ணி ப்ரே பண்றதுல வந்து அது சாத்தாத வந்து அதை ஸ்டாப் பண்ணாத, குடும்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணாத அது நடக்கும். ஒருத்தர் சொன்னாரு, என் உலகத்தை அழிக்கிற நியூக்ளியர் பாம் தேவையில்லை, குடும்பத்தை அழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன் தெரியுமா? இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு சிட்டி இருக்கு, அங்க ஒரு 10,000 கப்பல் இருக்கிறாங்க. அவங்க மேரேஜை தரிசு பண்ணா அவங்க பிள்ளை எப்படி வளரும்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அது டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் வர கிட்ஸ் எப்படி இருப்பாங்க? அவர் நல்ல சிட்டிசனா இருக்க முடியாது. நாங்கள் ரோல் மாடலை பார்க்கல. அப்போ அவங்க போய் நாளைக்கு போய் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ண போறாங்க, ஒரு ஆஃபீஸரா இருப்பாங்க. அவங்க ஃபவுண்டேஷன் இல்லாம போய் அவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப அந்த கல்ச்சரே போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இந்த நாடு இப்போ எடுத்துக்கோங்க. ஆமா, கனடா எடுத்துக்கோங்க. ஒரு ஆனா பண்ணவங்களும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. எப்படி அது? ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கே கன்ஃபியூஷன் இருக்கான். அவன் ஆம்பளை பையனா பொம்பளை பையனா அவனுக்கே தெரிய மாட்டேங்குது, சொல்லக்கூடாதான். தொடக்கத்திலேயே குழப்பி விட்டாங்க. ஆமா, அது 10ஆம் குறைக்கு வந்து இப்போ எல்ஜிபிடிக்குன்னு ஒரு 5 வெரைட்டி இருக்கு, 6 இருக்கு. அது நார்மல்னு கொண்டு வந்துட்டாங்க. கே லெஸ்பியன் கே மேரேஜ் நார்மல் தான்,
அதான் பாவமே இல்லை, இந்த ஸ்னோ சின்னுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீ மக்கள் வந்துட்டாங்க. இப்படி வந்தா இப்போ சொசைட்டியே போச்சு. இப்போ அது இப்போ கடைசி காலம் நறுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு நடக்கிறத பார்த்தா ஆண்டோட வருகை ரொம்ப சமீபத்தில் இருக்கு. அதுக்கு ஆயத்தமா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சர்ச்சு ஒழுங்கு இல்லை. வீட்டில் வந்து அம்மா அப்பாவுக்கும் அவங்களுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கே தெரியல முதல்ல. இப்போ சர்ச்சில் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் எல்லாரும் சொல்லல, நிறைய சர்ச்சில் வந்து நான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பெரும்பாலும் சர்ச்சு வந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பெரும்பாலும் பாஸ்டர் வந்து ஒன்லி ஆஃப்டர் மணி. குடும்பத்துல நிறைய பேருக்கு குடும்பம் செதஞ்சு போயிருக்கு இன்னைக்கு. அது வந்து வெரி பெத்தடிக் பர்சன் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அது ட்ரூ மீனிங்கை யாரும் புரிஞ்சுக்கல. கடவுள் சொன்னது எப்படின்னு சொன்னது வந்து அதை வந்து சாத்தா வந்து நம்மளை மென்ன ஆரம்பிச்சா அவங்க வந்து அவங்க பண்ண தப்புனால ஃபெமினிசம் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம எங்கேயோ போயிட்டோம். வி ஆல் லாஸ்ட். இப்போ அப்படி இருக்கிறோம் இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து வெரி வெரி ரேர் டு சி சந்தோஷமா மேரி பண்ணி சந்தோஷம் சமான கப்பலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. அது கிறிஸ்டியன் கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டோம், இந்த பிள்ளைகளுக்காக எக்கனாமிக் ரீசனுக்கு சேர்ந்து இருக்கிறாங்களே தவிர ஜெனியூனா சந்தோஷமா இருக்கிற கப்பல் பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். அது ரியாலிட்டி டுடே. இட்ஸ் வெரி சேட். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நிச்சயமா தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணும். குடும்பம் கட்டப்பட்டாதான் சபை கட்டப்படும், அப்பதான் தேசம் கட்டப்படும் என்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வை கர்த்தருடைய தாசன் மூலமா தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.